அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு பயிற்சி. அதாவது வந்து இடுப்பு வலி அதிகமாக இருக்கிறவங்களுக்காக வந்து நம்ம இந்த பயிற்சியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை மிடில் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலுமே இது வந்து சரியாக வரும். ஏன்னா அது வந்து ரொம்ப மைல்டான ஒரு ஆசனா தான். அதாவது புஜங்காசனா. புஜங்காசனால் ஒரு சின்னதாக வந்து ஒரு வேரியேஷன் மாதிரி, அதாவது ஒரு சிறிய வந்து வேறுபாடு புஜங்காசனால் அதுதான் வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். இதுல வந்து சில பேருக்கு வந்து இந்த ஒரு சைடு மட்டும் வந்து இடுப்பு வலிக்குதுங்கிற மாதிரி இருக்கவங்கனாலும் சரி, இல்ல படிக்கட்டு ஏறும் போது கால் வலிக்குதோ, இல்ல வந்து இடுப்பு வலிக்குதோ, படிக்கட்டு என்னால ஏற முடியல அப்படிலாம் இருக்கிறவங்களுக்காக வந்து இந்த ஆசனா வந்து பண்ணலாம். ஏன்னா வந்து அது என்ன ஆகுனா, நம்ம இடுப்பு பகுதியில் இருக்க அந்த தசைக்கு நடுவில் வந்து கொஞ்சம் வீக்கம் அதிகமாக இருக்கும், அந்த இன்ஃப்ளமேஷன் வந்திருக்கும். அதனாலதான் வந்து அந்த ஸ்ட்ரெயின் வந்து வருது. அதை கரெக்டாக மேனேஜ் பண்றதுக்காக வந்து நம்ம இந்த ஆசனா வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எப்படி பண்றதுன்னா, கவிழ்ந்து படுத்துட்டு ஒரு காலை மட்டும் மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து புஜங்காசனா பண்ண போறோம். வித் இன்னேல் அண்ட் எக்ஸேல் வந்து நம்ம பண்ண போறோம். கவிழ்ந்து படுத்துட்டு இப்ப நார்மலா புஜங்காசனா நம்ம எப்படி செய்வோம்னா, கைகள் ரெண்டுமே இப்படி மார்பு பக்கவாட்டுல வச்சுட்டு இப்படி எழுந்து இப்படி செய்வோம். இது வந்து புஜங்காசனா. இதுலயே வந்து வேறுபாடு வந்து எப்படி பண்றோம்னா, ஒரு கால் இடது காலை மட்டும் இப்படி மடக்கி வச்சிருச்சோம், மடக்கிட்டு இப்படி வச்சிடுறோம். வச்சுட்டு இதுல இருந்தே அப்படியே வந்து இப்படி எழுந்துக்கும். இதுலயே வந்து மூச்சோட சேர்த்து வந்து நம்ம செய்ய போறோம். மூச்சு இழுத்துக்கிட்டே மேல வரணும், மூச்சை விட்டுட்டு கீழே வரணும். ஒரு 5 முறை செஞ்சுக்கலாம். தளர்த்திக்கலாம். இப்ப இதுலயே இந்த மாதிரி பண்ணும் போதே வந்து ஒரு 10 வினாடிகள் வந்து அப்படியே வந்து நிறுத்தி வச்சுக்கலாம். மூச்சு இழுத்துட்டு மேல வந்து இங்க வந்தனே மூச்சு விட்டுறலாம். மூச்சை விட்டுட்டு இதே பொசிஷன்ல வந்து ஒரு 10 வினாடிகள் வந்து இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்ப இது அப்படியே வந்து வலது பக்கம் வந்து செஞ்சிடலாம். ஒரு 5 முறை மூச்சு இழுத்துட்டே மேல வந்துட்டு மூச்சை விட்டுட்டு கீழே. இப்ப இதுலயே வந்து ஒரு 10 வினாடிகள் இருக்கலாம். மூச்சு அடக்க கூடாது. மூச்சு இழுத்துட்டு மேல வந்துட்டு மூச்சு விட்டுறணும். வந்தனே மூச்சு விட்டுறணும். மூச்சு அடக்காம நம்ம இந்த பொசிஷன்ல மட்டும் அப்படியே வந்து நம்ம ஹோல்ட் பண்ணப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இதுல எழுந்த உடனே பாலாசனா கண்டிப்பா செஞ்சிடணும். மாற்றாசனம். தளர்த்திக்கலாம். பெரியவங்க இருந்தாங்களா இந்த ஆசனம் செய்யும் போது கால் ரொம்ப மேல இப்படி தூக்கி வைக்க முடியலன்னா, ஓரளவுக்கு கால் வந்து அந்த மடக்கி வச்சிருக்க காலை மட்டும் கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுட்டு அந்த மாதிரி பண்ற மாதிரியும் பண்ணலாம். அப்புறம் மிடில் ஏஜ் பர்சன்ஸ்லாம் வந்து அப்படியே வந்து செய்யற மாதிரியும் செய்யலாம். ஸோ அது அவங்க இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்படி முழுமையா வந்து எப்படி செய்யணுங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் வந்து நீங்க ஆல்டர் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இது செய்ய மட்டும்தான் வந்து அந்த வலி எல்லாமே போகும். இது செஞ்சுட்டு உடனே வந்து வலி போகல அப்படிங்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் ஒரு 3 வாரம் அந்த மாதிரிலாம் வந்து ஆனால் மட்டும்தான் அது கரெக்டான நம்ம பாடி வந்து அடாப்ட் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கும். இந்த பயிற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பெல் சந்திக்கும்.